ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம 7th பாலிட்டியில் பெண்கள் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். வித் ஷார்ட்கட்டோடு நம்ம பார்த்துடலாம். ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டும் பயன்படும். ஆனால் ஒரு பெண்ணுக்கான வழங்கும் கல்வியானது ஒரு தலைமுறைக்கான கல்வி. சரிங்களா? ஸோ பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அவதூறு அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, ஸோ மகாத்மா காந்தி அப்படி வந்து சொல்லக்கூடாது. பெண்களை வந்து அவதூறு அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. அது ஆணினம் இழைத்த அநீதியாகும். சரிங்களா? அநீதியை பற்றி பெண்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் மகாத்மா காந்தி. ஸோ இந்த கூற்று மகாத்மா காந்தி, நேரு கிடையாது. ஸோ நேருன்னு போற்றக்கூடாது. பெண்களை பலவீனமான பாலினம் என்று கருதுவது ஒரு அவதூறு. ஸோ மகாத்மா காந்தி குறிப்பிடுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ 40 ஆண்டுகளுக்கு முன்பே மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி, சரிங்களா, அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பாக்ஸ் ரொம்ப முக்கியம். நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை அப்படின்னு அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி பாரக் ஒபாமா 2012 ஐநா சபையில் உரையாற்றும் போது சொல்கிறாரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, அது நமது மகன்களைப் போல பள்ளிக்கு கல்வி கற்கச் செல்லும் நமது மகள்களின் கனவுகளில்தான் உள்ளது. அவர்களே இவ்வுலகில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பாரக் ஒபாமா என்ன சொல்கிறாரு, ஐநா சபையில் 2012ஆம் ஆண்டு உரையாற்றுகிறார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், 2012 உரையாற்றுகிறார். ஸோ இதை நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உலகெங்கும் கல்வியறிவியல் கிட்டத்தட்ட 63% பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுனெஸ்கோ கூற்றுப்படி பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% அதிகரிக்குது அப்படின்றது யுனெஸ்கோ சொல்கிறாங்க. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், சரிங்களா, சராசரியாக 3% அதிகரிக்கிறது. சரிங்களா? 10% கூடுதலாக பெண் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் 3%, ஓகேங்களா, ஜிடிபியில் 3% அதிகரிக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு சும்மா பேசிக்காக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாவித்ரிபாய் புலே, சரிங்களா, ஏன்னா முதல் பெண் ஆசிரியர், இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் இவங்க தான். பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். ஸோ ஆசிரியர்னா இப்போ அவங்க தான் வந்து பார்த்தோன்னா சாவியை கொண்டு போய் திறக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா, சாவித்திரி பாயில், சரிங்களா, சாவியை திறந்து பாயில் உட்காந்து வச்சு தான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ சாவித்திரி பாய் புலே. ஸோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவருடைய கணவர் ஜோதிராவ் புலே. ஸோ அடிமைத்தனம், குலாம்கிரி என்றால் அடிமைத்தனம். ஸோ குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. ஸோ குலாம்கிரி என்றால் அடிமைத்தனம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1848 பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது உலகின் முதல் பெண்மணிகள். ஸோ ரொம்ப சிம்பிள், சரிங்களா, 2 நிமிஷம் 1 நிமிஷத்தில் படிச்சிடலாம். ஸோ பிரதம மந்திரினா, சரி, நம்ம பிரதமர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பிரதமர்னா பண்டார நாயக்கு, சரியான தீனி பண்டாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பண்டை வந்து சாப்பிட்டே இருப்பார், பண்டாரம். ஸோ பண்டை வாங்கினா இதில் கையில் தான் வாங்கணும். அப்போ இலங்கை பண்டம் வந்தால் பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே இருப்பார். பண்டை வாங்கினா கையில் தான் வாங்கணும். அப்போ பண்டார நாயக் இலங்கை. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். விண்வெளியில் போகணும் அப்படின்னா தெரஸ்கோவா, ஓகேங்களா, வல்லண்டினா ரஷ்யா, ஓகேங்களா, தெரஸ்கோவா ரஷ்ஷு, சோவியத் யூனியன்னா ரஷ்யா, ரஷ்ஷு. ஸோ விண்வெளிக்கு போகணுன்னா வாலண்டியராக யாராச்சும் போகணும். சரிங்களா? விண்வெளிக்கு போகணுன்னா வாலண்டியராக வந்து யாராச்சும் போகணும். ஸோ தெரஸ்னால் எங்கன்னா எந்த நாடு, ரஷ்யா. சோவியத் ஒன்றியம்னா என்னதுப்பா, ரஷ்யா. ரஷ்யா, வாலண்டினா விண்வெளிக்கு போகணும். ஸோ எவரெஸ்ட்டுக்கு தடுக்கிறாரு ஜான்கோ தபே. ஸோ ஒவ்வொரு ஜானா தாவி ஜப்பான். ஸோ ஜன்னா ஜப்பான். ஸோ ஜன்கோ தபே. ஸோ ஜன்கோனா ஜப்பான். ஸோ ரைமிங்காக வருது, நோட் பண்ணிக்கோங்க. ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கினா சாக்லேட் கொடுப்பாங்க, சார்லெட் கூப்பர்னா, சரிங்களா, சாக்லேட் கொடுப்பாங்க கூப்பிட்டு, சரிங்களா, சார்லெட் கூப்பர்னா சாக்லேட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க. நான் வச்சுக்கலாம். இங்கே வாங்க, இங்கிலாந்துனா இங்கே வாங்க அப்படின்னு, இங்கே வந்து அப்படின்றது ஈஸியாக சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1 நிமிஷத்தில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், பிரதம மந்திரினா பண்டை சாப்பிட்டே இருப்பார், கையில் தான் வாங்கணும். விண்வெளினா வாலண்டியராக யாராச்சும் போகணும். ரஷ்ஷு.
எவரெஸ்ட்டுக்குன்னா ஒவ்வொரு ஜானாக தாவி தாவி போகணும். ஜப்பான் ஒலிம்பிக்னா சாக்லேட் கூப்பிட்டு கொடுப்பாங்க, இங்கே வாங்க, இங்கிலாந்துக்கு வாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு மகளிர் பல்கலைக்கழகம் மகரிஷி கார்வே. ஸோ மகரிஷி கார்வேல 1916. ஸோ 1916 எஸ்என்டிடி புனேவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஸ்என்டிடி 1916. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்தோரும் ஐநா சபையில் பதவி வகித்த முதல் பெண்ணும் விஜயலட்சுமி பண்டிட். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, விஜயலட்சுமி பண்டிட். ஓகேங்களா? ஸோ மத்தியனாலே விஜய் தான். ஓகேங்களா? மத்தியனாலே சென்ட்ரலில் விஜய் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எலெக்ஷனில் விஜய் நிற்க போகிறாரு. ஸோ மத்தியில் நிற்க போகிறது விஜயலட்சுமி பண்டிட். வெளியுறவுத்துறை அமைச்சர். சரிங்களா? வெளியில் போகணுன்னா சும்மா போகக்கூடாது ராஜ், சுஷ்மா போகக்கூடாது ராஜ், சும்மானா சுஷ்மா சுவராஜ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 25 வயசில் ஹரியானா அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு. சுதந்திர இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு அம்மா அவர்கள். ஸோ ஐநா சபையில் விஜயலட்சுமி பண்டிட் 1953 53 ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? 1953 9 கீழே 8 தான் வரணும். 1953 விஜயலட்சுமி பண்டிட். ஸோ ஃபஸ்ட்டு பிரதமர்னா இந்திரா காந்தி. சரிங்களா? பிரதமர்னாலே இந்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரன் தான் பிரதமர். இந்திரா காந்தி. இந்திரா 6. ஸோ 6 மணிக்கெலாம் எந்திரிச்சோம்டா 6 இந்திரா 6 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காவல்துறை உயர் அதிகாரினா கிரண் பேடி. டிஜிபினா யாருப்பா? டிஜிபினா காஞ்சனா. ஸோ டிஜிபினா காஞ்சனான்னு சொல்லலாம். காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. ஸோ உயர்னா கிரண் தான் உயர் அதிகாரி. கிரண் பேடி 1972. சரிங்களா? 7-2-9. சரிங்களா? இங்கே 9 இருக்குனால 7-2 கூட்டினா 9 வரை ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். இயர் படிக்க முடியலனா சிம்பிளாக எதையோ ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி. டிஜிபினா காஞ்சனா மாதிரி பார்த்தீங்கன்னா போல்டாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அமைதி, நமக்கு அன்னைக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை 1979. ஸோ ரொம்ப முக்கியம் இந்த இயர். 1979 அமைதி அன்னை. ஸோ எவரெஸ்ட் சிகரத்தை ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க. இது பாருங்கப்பா, பச்சை குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே போகிறாங்க. பச்சேந்திர பால் எவரெஸ்ட் சிகரம் பச்சை குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே போகிறாங்க. 1984. ஸோ 8ல் 14 84 1984. புக் எடுத்து அருந்ததி மாதிரி வாரத்துக்கு 7 நாள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். 1997 1997. புக்கர்னா அருந்ததி. புக்கர் பரிசுனா அருந்ததி ராய். ஸோ ஃபஸ்ட்டு பெண் குடியரசுத் தலைவர் யாருப்பா? பிரதீபா பாட்டீல். 2007 நமக்கு தெரியும். 2002 to 2007 வரை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பாட்டி வந்தாங்கன்னு ஞாபகம். பிரதீபா பாட்டி 2007. ஓகேங்களா? மக்களவை சபாநாயகர் முதல் பெண் சபாநாயகர் யார்? ஸோ மீரானா சபாநாயகர் தான் 2009. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதினா பாத்திமா பிவி. ஸோ உச்சநீதிமன்றம்னா பார்த்து பதில் சொல்லணும். ஓகேங்களா? பார்த்து பதில் சொல்லணும். பாத்திமா பிவி. ஸோ ரொம்ப சிம்பிளாக படிச்சிடலாம். ஸோ ஏபோசிட்டில் எழுதி தயவு செஞ்சு நீங்கள் நோட்டில் ஒட்டி டெய்லியும் அதாவது தினம் பார்த்தோன்னா கட்டாயமாக இருக்கிற எல்லாமே ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட் 1917. ஸோ இந்திய அல்லாத தலைவர் தான் அன்னி பெசன்ட். இந்திய தலைவர்னு கேட்டால் சரோஜினி நாயுடு. பின் மாநில முதலமைச்சர் சுச்சிதா. சரிங்களா? மாநில சிஎம் சுவிட்சு போட்டால் தான் பார்த்தீங்கன்னா சரிங்களா, சுவிட்சு போட்டால் தான் எல்லாமே நடக்கும். சுச்சிதா கிருபாலினி. டிஜிபி சொன்னால் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. சரிங்களா? டிஜிபினா பார்த்தீங்கன்னா பட்டம், மிகப்பெரிய பட்டம். காஞ்சனா மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்டம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாதுகாப்புத்துறை அமைச்சரும் முதல் பெண் அமைச்சர் ரெண்டுமே நிர்மலா தேவி சீதாராமன் தான். சரிங்களா? ரெண்டுமே தற்போதும் அவங்க தான் பார்த்தோன்னா அமைச்சராக இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பெண்ணை என்னப்பா? காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் பாயிண்ட் தான் மிஸ் பண்ணிட்டோம். பாக்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ 1951 கணக்கெடுப்பின்படி 18.33 நபர்கள் 18.33. ஆண்கள் பார்த்தோன்னா 27.17. பெண்கள் 8.86. ஸோ டோட்டலாக ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி விகிதம் 18.30. ஸோ 18.30. ஸோ 2011 கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம். ஸோ 2011 கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம்.
ஸோ 74.04 டோட்டல். ஸோ ஆண்கள் எவ்வளோப்பா 82.14 சரிங்களா. 8ல் 14, 2ல் 11, ஸோ 82.14. ஸோ பெண்கள் பாரு 65.46 ஓகேங்களா. 6654 ஓகேங்களா. 6654. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் க்ளூ வேர்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இடைவெளி விகிதம் 16.68. ஸோ 2011 ஆண் பெண் கழிவறை விகிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் சரிங்களா. ஸோ இது வந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக நமக்கு கேட்பாங்க. ஸோ அடுத்தது நம்ம புக் பேக் பார்த்துருவோம். ஸோ அடுத்து புக் பேக் பார்த்துடலாம். பாலின சமத்துவம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை. ஸோ இதுதான் வந்து பி ஆப்ஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன். பாலின சமத்துவம் என்பது அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம், பெண்களும் ஆண்களும் சமம். ஸோ 3வது கொஷின் மேலே உள்ள அனைத்தும் சரி சரிங்களா. இதுக்கு வந்து டி ஆப்ஷன். ஸோ 4வது பாருங்கள், மேலே உள்ள அனைத்தும் சரி. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் பேசிக்கான கொஷின், சும்மா இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அடுத்து பாருங்கப்பா எஸ்என்டிடி எங்கப்பா. ஸோ மகாராஷ்டிராவில் யார் ஃபஸ்ட்டு யாருன்னா சாவித்திரிபாய். சாவியை வந்து பார்த்தீங்கன்னா சாவியை வச்சு திறக்கணும். சாவித்திரிபாய் போல 1848. வெளியுறவுத்துறைனா சும்மா வெளியில் போகக்கூடாது. சுஷ்மா சுவராஜ் வெளியில் போகக்கூடாது ராஜ். ஸோ டிஜிபி யாருப்பா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. புக்கர் யாருப்பா புக்கர் பரிசுனா அருந்ததி ராய் 1997. புக் எடுத்து அருந்ததி மாதிரி 7 நாள் படிக்கணும். ஸோ பண்டம்னா எங்கப்பா சொன்ன பண்டம் வந்து கை. டெரஸு ரஸ்ஸு சோவியத் யூனியன். ஜென்கோ தபேனா ஜப்பான். ஸோ சாக்லேட் வாங்கினா இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க, இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரிங்களா, ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி. ஸோ சரியான விளக்கம். ஸோ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். ஸோ இது பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ கூற்று காரணம் சரி, இதுக்கு வந்து சரியான விளக்கம் அல்ல சரிங்களா. ஸோ இந்த 2 கூற்று மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. இந்த 2 கூற்று சும்மா பேசிக்கான கூற்று தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நமக்கு கேட்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்த லெசன் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் சரிங்களா. ஸோ இதில் பாருங்கப்பா ஏகபோக போட்டி. ஸோ ஏகபோக போட்டி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு போட்டோம்னா 1969. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து குரூப் 1 கொஷின். ஏகபோக போட்டி என்ற சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1969. ஸோ அந்த சொல்ல எட்வர்ட் அச்சு சரிங்களா. எட்வர்ட் அச்சு 1933 அது வந்து சாம்பர்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அவருடைய நூலில் வந்து பார்த்தோன்னா குறிப்பிடுறாரு. ஏக போட்டி அப்படிங்கிற சொல்ல எட்வர்ட் அச்சு 1933 குறிப்பிடுறாரு. ஆனால் அந்த சட்டம் எப்போ 1969 சரிங்களா. ரொம்ப முக்கியம். ஸோ இதை நோட் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதில் மற்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நுகர்வோர் யார், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கதை தான் சரிங்களா. ஸோ அடுத்தது நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஷின். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. இது வந்து பார்த்தோன்னா முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஸோ எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க 2025. ஸோ 1986 சரிங்களா. 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். 1986. ஸோ டிசம்பர் 24 அது வந்து ரொம்ப முக்கியம். அக்டோபரில் சரிங்களா. அக்டோபர் 12 1986 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி. ஸோ நடைமுறைக்கு எப்போ வந்தது டிசம்பர் 24 1986 டிசம்பர் 24 1986 நடைமுறைக்கு வந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேதி. ஸோ இந்த டிசம்பர் 24 தான் என்னப்பா தேசிய நுகர்வோர் தினம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. ஸோ உலக நுகர்வோர் தினம், அதாவது வேர்ல்டு கன்சியூமர் டே. ஸோ உலக நுகர்வோர் தினம் தான் மார்ச் 15. ஸோ இந்த 2 கொஷினையும் நோட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உலக நுகர்வோர் தினம் எப்போ, தேசிய நுகர்வோர் தினம் எப்போன்னு நான் இப்போ சொன்னதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ மத்திய அரசில் வந்து பார்த்தோன்னா உருவாக்குறாங்க. 1 கோடிக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா என்னப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ 1 கோடி கீழே இருந்தனா மாநில நுகர்வோர் நீதிமன்றம். ஸோ அதுக்கப்புறம் 20 லட்சம் ஸோ அந்த லெவலில் இருந்துச்சுன்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து பார்த்தோன்னா விசாரணை செய்வாங்க அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நமக்கு சிலபஸில் நமக்கு இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், தேசிய நுகர்வோர்
குறைதீர் ஆணையம் சரிங்களா. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 சரிங்களா திருத்திருப்பாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். ஸோ இது பாருங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 ஸோ பாதுகாப்பு மசோதா 2019 நிறைவேற்றப்பட்டது. ஸோ திருத்தம் வந்து 2019 திருத்தம் வந்து செஞ்சுருப்பாங்க சரிங்களா. பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 86. ஸோ 1986 டிசம்பர் 24ன்றது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ 1 கோடி மேலே இருந்தால் சென்ட்ரல், 1 கோடி கீழே இருந்தால் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கப்பா? நியூ டெல்லி சரிங்களா. ஸோ அடுத்தது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். ஸோ இது ரொம்ப முக்கியம். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் NCDRCனா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 86. ஸோ 86 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் படி 88 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1988. ஸோ 2 குழப்பிக்கூடாது. 1988 ஸ்டார்ட் பண்ணாங்க தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். ஸோ சென்ட்ரல் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி சரிங்களா. நிறையா இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கும். ஸோ நியூ டெல்லி. ஸோ இதுக்கு யார் தலைவர்னா இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி. ஸோ இந்தியாவில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் SCDRC. ஸோ SCDRC சிலபஸ் வைஸ் படிக்கும்போது எல்லாம் தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ புக்கில் இருக்க டேட்டா மட்டும் இப்போதைக்கு நம்ம படிச்சுக்கலாம். மாநில அளவில் ஒரு நீதிமன்றம் செயல்படுகிறது. ஸோ 20 லட்சத்திற்கு மேல் இருக்குமானால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம கலந்தோசித்து நம்மளுடைய குறைகளை வந்து திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம். ஸோ 20 லட்சத்துக்கு கீழே இருந்தால் ஸோ 20 லட்சம் வரையும் நம்ம விசாரிக்கலாம். மாவட்ட குறைதீர் ஆணையம். ஸோ ரொம்ப முக்கியமான பாக்ஸ். இதை மட்டும் கட்டாயமாக நோட் பண்ணி ஒரு A4 ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி இதை வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் இந்திய தர நிர்ணய பணிகள் ரெண்டுமே 1986. ஸோ ரெண்டுமே 1986. ஸோ சட்ட அளவீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9ங்களுக்கு இடமே கிடையாது சரிங்களா. கடைசியில் 9 வரும் 2019. ஸோ 2009 சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9ங்களுக்கு இடமே கிடையாது. ஸோ சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சட்ட அளவீடுனா 9. ஸோ 2009 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அத்தியாவசியம்னா 5 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 5 மணி சாயங்காலம் 5 மணிக்கெலாம் அத்தியாவசிய பொருள் வாங்க போயிடணும். 55 சரிங்களா. 1955. ஸோ பொருட்கள் பாதுகாப்பு, கருப்பு சந்தைப்படுத்தல் மற்றும் அத்தியாவசிய பராமரிப்பு பொருட்கள் பாதுகாப்பு சட்டம் 80. பொருட்கள் பாதுகாப்பு சட்டம் 1980. ஸோ 86 நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா 86. சட்ட அளவினா 9 இடம் கிடையாது 2009. அத்தியாவசியம்னா 55. அத்தியாவசியம்னா 5 மணிக்கெலாம் காலைல 5 மணி சாயங்காலம் 5 மணிக்கெலாம் போயிடணும், எல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஸோ பொருள்னா 80. ஸோ பொருள்னா 80 1980. பொருள்னா 80 1980. ரொம்ப முக்கியமான பாக்ஸு. ஸோ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான லெசன். புக் பேக் போயிடலாம். ஸோ ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மற்ற கதையெல்லாம் நம்ம படித்து டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா ஸோ நம்ம அவுட் சோர்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்னுமே படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அதில் வரும்போது நம்ம ரிவிஷன் வந்து நிறைய டைம் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா பொருட்களின் தொகுதி எண் சரிங்களா. பொருட்களின் தொகுதி எண் ஆப்ஷன் சி. உற்பத்தியாளர் முடிவிலிருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனால் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள், நுகர்வோர் ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றி போதுமான தகவல் வழங்கப்பட வேண்டும்னா பொருட்கள் வாங்குவதில் முடிவு. ஸோ இந்த இது முக்கியம், பொருட்கள் வாங்குவதில் முடிவு, இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தேசிய மாநில மற்றும் மாவட்டங்களில் 3 அடுக்கு அமைப்பு. ஸோ 3 அடுக்கு அமைப்பு வந்து பார்த்தோன்னா ஆய்வு செய்யப்படுகிறதுன்றதை சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 5வது கொஸ்டின், தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்கள் ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பதனாலே கலப்படம். ஸோ அடுத்து பாருங்கள், 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் சேவை மற்றும் அமைப்புகள். ஸோ இதுக்கான ஆன்சர் அமைப்புகள். ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் டேஸ் பொருத்தமான அதிகாரிகளால் சில மேற்பார்வை உள்ளதுன்னா ஸோ அரசாங்க அதிகாரிகள் சரிங்களா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ அரசாங்க அதிகாரிகள். ஸோ 3வது கொஷினுக்கு வந்து பாருங்கள், முற்றுரிமை என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. முற்றுரிமை. ஸோ இதுக்கான ஆன்சர் முற்றுரிமை. ஸோ 4வது கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷினாக நிறுத்திடும்பா, தேவையில்லாத கொஷினாக ஸ்கிப் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஏன் இவ்வளோ வேகமாக போகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத கொஷின். ஸோ 4வது கொஷின் TNPSC குரூப் 4 கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மகாசாசனம். ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சரிங்களா. இதுக்கான ஆன்சர் நுகர்வோர்
பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுத்துக்கப்பா, அடுத்து பொறுத்துக்க. நுகர்வோர் உற்பத்தி சட்டம் எப்பா 86 சொன்னால் சட்ட அளவீட்டில் 9 இடம் கிடையாது. 2009 தர நிர்ணய பணியும் 86. அத்தியாவசியம்னா 5, சரிங்களா? 5 மணிக்கு வாங்கினா 1955. அத்தியாவசியம்னா 5. ஸோ அத்தியாவசியம்னா 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக்க. குரூப் 4 கேட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். கூற்று: உள்ளூர் சந்தைகளில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியைச் சேர்ந்தோர் அல்லது மட்டுமே. ஸோ அப்படின்ட்டு இருக்காங்க. காரணம்: ஒரு சந்தை இயற்கை இடம் அல்லது புவியியல் இருப்பதற்கு கருதப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கருதப்படும். ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஸோ கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் பி ஃபார் பாம்பே, சரிங்களா? பி ஃபார் பாம்பே. ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சாச்சு 7th. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லைவில் 50 கொஸ்டின் 7th வந்து டெஸ்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க. ஸோ 7th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறதும் வச்சிடலாம். ஸோ அடுத்தது 8th ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ 8th ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான 2 கேள்வி: உலக நுகர்வோர் தினம் எப்போ? ஸோ தேசிய நுகர்வோர் தினம் எப்போ? ஸோ அடுத்தது 3வது கேள்வி: அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ எந்த வருடம்? சட்ட அளவீட்டு சட்டம் எந்த வருடம்? ஸோ உங்களுக்கான 4 கேள்வியும் கீழே கமெண்ட் பண்ணுறவங்களுடைய ஆன்சர் நான் பின் பண்ணி வைப்பேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.